அருமையானவர்களே, மகத்துவம் நிறைந்த ஆஷுரா தினத்தை முன்னோக்கியவர்களாக புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் ஃபர்தான ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். முஹர்ரம் மாதத்தின் ஆஷுரா நாள் என்பது நபிமார்களும் நல்லோர்களும் நம்பிக்கையாளர்களும் இந்த நாளில் தாங்கள் அடைந்து கொண்டிருந்த இன்னல்களில் இருந்தும் அடக்குமுறைகளில் இருந்தும் இறை உதவியை பெற்று ஈடேற்றம் அடைந்த வெற்றி நாளாகும். குறிப்பாக சர்வாதிகாரமும் கொடுங்கோன்மையும் கொண்டிருந்த ஃபிரௌனும் அவனது கூட்டத்தாரும் கூண்டோடு நீரில் அழிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பலவீனப்பட்டு அடிமைகளாக நடத்தப்பட்ட பனு இஸ்ரவேலர்களும் அவர்களை ஈமான் என்னும் மொழியால் வழிநடத்திய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் அளப்பெரும் அருளால் காப்பாற்றப்பட்ட நாள் ஆஷுரா தினமாகும். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுரா தினத்தில் முஹர்ரம் 10ஆம் நாள் அன்று நோன்பு வைக்குமாறு நோன்பு வைப்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக ஆக்கி தந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கானு யசூமூன ஆஷூரா கபல அன் யுஃபரத ரமலான். ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் மக்கள் ஆஷூரா முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். வகான யௌமன் துஸ்தரு ஃபீஹில் கஅபா. அதுதான் கஅபாவுக்கு புதிய திரை போடப்படும் நாளாக இருந்தது. ஃபலம்மா ஃபரதல்லாஹு ரமலான், அல்லாஹ் ரமலானுடைய நோன்பை கடமையாக்கிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஷாஅ அன் யஸூமஹு ஃபல்யஸும்ஹு வமன் ஷாஅ அன் யத்ரகஹு ஃபல்யத்ருக்ஹு. யார் ஆஷுராவுடைய நோன்பு நோக்க விரும்புகிறார்களோ அவர் அதை நோற்றுக்கொள்ளட்டும். யார் அதை விட்டுவிட விரும்புகிறாரோ அவர் அதை விட்டுவிடட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி புகாரியிலே 1592வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரமதானினுடைய மாதம் வருவதற்கு முன்னால், ரமதானினுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் வரைக்கும் இந்த ஆஷுராவினுடைய இந்த நோன்பு ஃபர்தான கடமையான நோன்பை போல அவர்களுக்கு மத்தியில் நோக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அதற்கு பிறகு ரமதானினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த ஆஷுராவினுடைய நோன்பை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக ஆக்கி தந்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆஷுராவினுடைய நோன்பு ஏன், எதற்காக என்று நாம் பார்க்கிற போது, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டுதான் ஆஷுரா நோன்பு நோக்கப்படுகிறது. சாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஆஷுரா வ அமர பிஸியாமிஹி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோக்குமாறு மக்களுக்கும் கட்டளையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இன்னஹு யௌமுன் துஅஸிமுஹு யஹூத வ நஸாரா. அப்போது மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்பதாக கேட்டபோது, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇதா கானல் ஆமுல் முக்பிலு இன்ஷா அல்லாஹ் சும்னால் யௌம தாஸி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டில் நாம் முஹர்ரம் 9வது நாளிலும்
10வது நாளோடு சேர்த்து 9வது நாளிலும் நாம் நோன்பு வைப்போம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். قال فلم يأتي العام المقبل حتى توفي رسول الله صلى الله عليه وسلم. ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சியாம் யௌம ஆஷூரா அஹஸப அலல்லாஹி அன் யுக்பர ஸனத்தல்லதி க்பலஹு. அல் முஸ்லிம்ல 1163வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வருட பாவங்களுக்கு இந்த ஆஷுராவினுடைய நோன்பு அது பரிகாரமாகும் என்பதாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 ஆகிய 2 தினங்கள் நோன்பு வைப்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நாளை தினம், நாளை மறுநாள், சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களும் நோன்பு வைக்கக்கூடிய தினங்களாகும். நாளை தப்பி போனால் 10, 11, ஞாயிறு, திங்கள் ஆகிய 10, 11 ஆகிய நாட்களில் நோன்பு வைப்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். அப்படி நாம் அந்த நோன்பை கடைபிடிக்கிற போது முன்னால் சென்ற ஒரு வருடத்திற்கான அந்த பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும் என்பதாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாம் அந்த நோன்பில் கவனம் செலுத்த வேண்டும். அருமையானவர்களே, உலகிலேயே சிறந்த சமுதாயம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சிலாகித்து கூறும் சமூகம் முஸ்லிம் சமூகம் தான் என்றால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முஸ்லிம் சமூகம் பூலோக வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களிலும் வெற்றியையும் தோல்வியையும் மாறி மாறி பெற்று வந்திருக்கிறது. நபிமார்களின் காலம் முதற்கொண்டு கடந்த 20ஆம் நூற்றாண்டு வரை முஸ்லிம்கள் அடைந்த எழுச்சியும் வீழ்ச்சியும் இரவையும் பகலையும் போன்று மாறி மாறியே நிகழ்ந்து வந்திருக்கின்றன. இது இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை இயக்கும் இறைவனின் இயங்கியல் விதிகளில் வெற்றியும் தோல்வியும் ஒன்றாகும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அந்த வெற்றி தோல்விகளை நாம் சமூகங்களுக்கு மாறி மாறி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதனை குறிப்பிடுகிறார். இன்று உலகளாவிய ரீதியில் முஸ்லிம்கள் பல்வேறு முனைகளிலும் நெருக்கடிகளுக்கு இலக்காக்கி வருவதை நாம் பார்க்கிறோம். சில நாடுகளில் ஆயுத தாக்குதல்களால் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்து நிற்கிற நிலை இருக்கிறது. சில நாடுகளில் சிறைகளில் சித்திரவதைகளை அனுபவித்து வருகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்னும் சில நாடுகளில் அகதிகளாக அவதிப்பட்டும் சில நாடுகளில் இஸ்லாமிய அடையாளங்களோடு வாழ முடியாமல் வதங்கி வருகிற நிலைகளையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் சில நாடுகளில் தமது தாய் நாட்டு மண்ணில் அந்நிய ஆக்கிரமிப்பு சக்திகள் நிலை கொண்டு தமது மக்களை கொடுமைப்படுத்தி கொன்று குவிக்கிற நிலைகளையும் நாம் பார்க்கிறோம். இந்த துயர நிகழ்வுகளால் முஸ்லிம் சமூகத்தில் சிலர் நம்பிக்கை இழந்து முஸ்லிம்கள் வீழ்ந்து விட்டார்கள் என்றும் இஸ்லாம் தோல்வியடைந்து விட்டது என்றும் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே அடி வாங்க வேண்டியதுதான், தோல்வியை சந்திக்க வேண்டியதுதான் என்றெல்லாம் பேசுகிற நொடிந்து போகிற நிலைகளில் இருக்கிற வார்த்தைகளையும் நம்மால் கேட்க முடிகிறது. முஸ்லிம் சமூகத்தின் எழுச்சி மீது நம்பிக்கை அடைந்து போய் விரக்தி அடைந்து நிற்கிற சமூக மக்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஆறுதல் படுத்தும் விதமாக சொன்னான், மூமீன்களுக்கு வெற்றியை வழங்குவது நம்முடைய கடமையாகும் என்பதாக சொல்கிறான். குர்ஆனினுடைய 30வது அத்தியாயம் 47வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமீன்களுக்கு வெற்றியை கொடுப்பது அது என்னுடைய கடமை என்பதாக சொல்கிறான். ஆனால் நாம் தோற்று கொண்டிருக்கிறோம், வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே அடிவாங்கி கொண்டிருக்கிற நிலைதான் இருக்கிறது என்று நமக்குள் நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்னான், யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் அல்லாஹ்வின் ஒளியை தம்முடைய வாய்களை கொண்டு
ஊதி அணைத்துவிட நாடுகிறார்கள். ஆனால் காபீர்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூரணமாக்கியே வைப்பான் என்பதாக 61வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறார். இது முஸ்லிம் உம்மத்தின் இஸ்லாத்தின் வெற்றி குறித்தான இறைவனின் மகத்தான வாக்குறுதி. இஸ்லாத்தின் முஸ்லிம் உம்மத்தின் வெற்றி குறித்தான இந்த இறைவாக்குறுதியை பலமாக பிடித்து கொண்டு இஸ்லாம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது, முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் என்பதற்காக மட்டும் நாம் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கிறோம், இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கிறோம் என்கிற ஒரு அடையாளத்தை வைத்து மட்டும் இந்த வெற்றி நம்மால் பெற்றுவிட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. பலர் இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ்வினுடைய வாக்கு இருக்கிறது, நாம் ஹக்கில் இருக்கிறோம், எனவே வெற்றி பெறுவோம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் உண்மை முஃமின்களாக உண்மை முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த எதிர்பார்ப்பும் ஆசையும் பிழையானதல்ல என்றாலும் மனித முயற்சிகள், ஆன்மீக உழைப்புகள், அதையொற்றிய தியாகங்கள், அர்ப்பணங்கள் என எதுவுமே இல்லாமல் அந்த வெற்றியை எதிர்பார்ப்பது பிழையான கண்ணோட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னான், அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துமுல் பஅஸா வதர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸரல்லாஹி கரீப். உங்களுக்கு முன்னால் சென்றுவிட்ட இறை நம்பிக்கையுடையவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டதை போன்ற ஒரு நிலை உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்னல்களும் இடுக்கண்களும் அவர்களை அலைக்கழித்தன. அன்றைய காலத்தில் அவர்களுடன் வாழ்ந்த இறை தூதர்களும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களும் முஸ்லிம்களாக இருந்தவர்களும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி எப்போது வரும் என்று அழுது புலம்பி கேட்கும் வரை அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அப்போது அவர்களுக்கு இவ்வாறு ஆறுதல் கூறப்பட்டது, அலா இன்ன நஸரல்லாஹி கரீப், இதோ அல்லாஹ்வினுடைய உதவி மிக அண்மையில் இருக்கிறது, சமீபத்தில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டது என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, நெருக்கடிகளின் போதும் சிரமங்கள் நமக்கு ஏற்படும் போதும் அதிலிருந்து நாம் வெளியேறிவிட வேண்டும் என்பதாக துடிக்கிறோம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்துவிட வேண்டும் என்பதாக அங்கலாய்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் உதவியை பெறுவதற்குரிய தகுதியுடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்கிற அடையாளத்தோடு இருக்கக்கூடிய நாம் உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாக நாம் வாழுகிறோமா என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம்களுடைய பெற்றோர்களுக்கு நாம் பிறந்திருக்கிறோம், முஸ்லிம் பெயர்களை வைத்திருக்கிறோம், முஸ்லிம்களுடைய அடையாளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாவம் செய்கின்ற காரியத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது? முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு சமூக மக்களில் அதிகமான மக்கள் பாவங்களில் மூழ்கி கொண்டிருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். அந்த பாவங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு நாம் தயாராக இல்லை. இந்த உலகமே நிரந்தரமானது என்கிற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், எத்தனையோ மௌத்தினுடைய செய்திகளை கேட்கிறோம், எத்தனையோ மரணங்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்கும் வரும் என்கிற சிந்தனை இல்லாமல் உலக மோகத்தில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய, ஆபாசங்களை பார்த்து திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அருவருப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மார்க்கத்தின் பெயராலேயே தவறுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய, போதைக்கு அடிமையாகி போதையை போட்டுக்கொண்டு இஸ்லாமிய வீதிகளிலே ஆடி கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய, மார்க்கத்தின் பெயரிலே நடைபெறுகிற எத்தனையோ பாவமான காரியங்களை இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹலால் ஹராம் என்றால் என்ன விலை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஹராம்கள் மலிந்து போய் ஹலால்களை தேடி பிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஹராம்களை அதிகமாக செய்கின்ற இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பாவமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும்
அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். நாமும் சாலிஹான ஒரு அடியானாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது அது கொஞ்ச காலம் தானே. அந்த வாழ்க்கைக்கு பிறகு நிரந்தரமான மறுமையினுடைய வாழ்க்கை இருக்கிறதே. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தையும் நரகத்தையும் தயார் செய்து வைத்திருக்கிறானே. அந்த நரகத்திற்கு நாம் சென்று விடக் கூடாதே. சுவனத்திற்குரிய மக்களாக நாம் ஆக வேண்டுமே என்கிற எண்ணத்தில் தன்னை தொழுகையாளிகளாக ஆக்கி கொண்டவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? தான தர்மங்களை செய்பவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மீறாமல் வாழுகிற மக்கள் நம்மில் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய உதவி வர வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் நமக்கு வெற்றியை தர வேண்டும் என்பதாக விரும்புகிறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய உதவியை வெற்றியை விரும்புகிற நாம் அல்லாஹ் நமக்கு இட்டிருக்கிற கட்டளை பாவங்களிலிருந்து விலகி வாழ வேண்டும், ஹலால் ஹராமை பேணி வாழ வேண்டும். எனக்கு பொருத்தமான எனக்கு பிடித்தமான அடியார்களாக நீங்கள் வாழுகிற போது உண்மை முஃமின்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு வெற்றியை நான் தருவேன் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான் என்கிற நேரத்தில் எந்த அளவுக்கு அப்படிப்பட்ட நல்லடியார்களாக உண்மையான முஸ்லிம்களாக பாவலங்களில் இருந்து விலகி இருக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, மங்கோலிய தாத்தாரிய படையெடுப்பும் சிலுவை போர்களும் முஸ்லிம் சமூகத்தை இரத்த வெள்ளத்தில் ஆழ்த்தியது என்கிறது வரலாறு. பாக்தாதில் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் மங்கோலியர்களால் வெட்டி சாய்க்கப்பட்ட போது அந்த நேரத்தில் ஈராக்கே இரத்த வெள்ளத்தில் மிதந்தது. அப்போது உயிர் வாழ்ந்த இப்னுல் அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற வரலாற்று ஆசிரியர் தனது வரலாற்று நூலில் பாக்தாதில் நடந்த அந்த கொடுமைகள் பற்றி அவர் எழுதுகிறார். அவர் சொல்கிறார், ஹத்தா கால இப்னுல் அசீர் ரஹிமஹுல்லாஹ் ஃபயா லைத உம்மி லம் தலித்னி வயா லைதனி முத்த கப்ர ஹதூஸ்ஹா வ குன்த நசியம் மன்சியா. எனது தாய் என்னை பெறாமல் இருந்திருக்க கூடாதா? எனது கண்களால் இந்த கொடுமைகளை காணாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அவர் எழுதுகிறார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் அந்த பாக்தாதில் அந்த தாத்தாரிய அந்த படையெடுப்பினுடைய அந்த சமயத்தில் இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை அவர்கள் கொன்று அழித்தார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் என்று சொன்னாலே கொல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய விதியாக இருந்தது. கீழே பூமியிலே கால் வைத்தால் நம்முடைய கால் அது தரையில் பூமியில் படாது, மனிதர்கள் இறந்து போன அந்த இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய சடலத்தின் மீதுதான் படும் என்பதாக வரலாற்று நூல்களிலே எழுதி வைத்திருக்கிறார். இஸ்லாமிய அறிஞர்களினுடைய அறிவு பொக்கிஷமான நூல்கள் எல்லாம் அங்கே எரித்து அழிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டன. அங்கே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதிக்கரைகளில் அந்த நூல்களினுடைய அந்த அறிஞர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதி வைத்திருந்த அந்த நூல்களினுடைய மைகள் எல்லாம் கரைந்து அந்த தண்ணீருடைய நிறமே மை நிறத்தில் ஓடியது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் அந்த வரலாற்று நூல்களை எல்லாம் அழித்தார்கள் என்று சொன்னால், அந்த நதியில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நூலின் மீது ஏறி நடந்தால் அடுத்த கரைக்கு சென்று விடலாம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அதிகமான நூல்களை அவர்கள் அழித்தார்கள். இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை அழித்து ஒழித்தார்கள் என்பது தாத்தாரியர்கள் செய்த கொடுமையாக அமைந்திருந்தது. ஆனாலும் அந்த வீழ்ச்சியில் இருந்து முஸ்லிம் சமுதாயம் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வின் உதவியால் எழுச்சி பெற்று எழுந்தது. உஸ்மானிய பேரரசு என்ற மிக பெரும் சாம்ராஜ்யம் ஒன்றையே அது கட்டி எழுப்பியது. அந்த எழுச்சி என்பது உலக நிலவரப்பின் அரைவாசி அதன் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது என்கிறது வரலாறு. உலகில் முஸ்லிம் என்ற பெயரை தாங்கியவர்கள் பெரும் மரியாதைக்குரியவர்களாக கண்ணியமானவர்களாக அன்றைக்கு பார்க்கப்பட்டார்கள். பொருளாதார செழிப்பும் நீதியும் சமத்துவமும் உலகை ஆண்டது. இது பல நூற்றாண்டுகள் நீடித்தது என்பது வரலாறு. முஸ்லிம் சமுதாயம் பலவீனமடையும், நோய்வாய்ப்படவும் செய்யும். ஆனால் அது முற்றிலும் அழிந்து போய்விட்டதாக, வீழ்ச்சியின் அதால பாதாளத்தில் அது வீசப்பட்டு காணாமல் போனதாக வரலாற்றில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துவிட முடியாது. வீழ்ச்சி காணும் போதெல்லாம் மீண்டும் எழுச்சியின் சிகரங்களை இந்த இஸ்லாமிய சமூகம் தொட்டிருக்கிறது. பலவீனம் அடையும் போதெல்லாம் மீண்டும் அது சக்தி பெற்று
அதிகார சக்தியாக ஆட்சி பீடத்தில் பல நூற்றாண்டு காலங்கள் அது இருந்திருக்கிறது என்பதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறாக அமைந்திருக்கிறது. இந்த வரலாற்று நியதி இறந்த காலத்திற்கு மட்டும் உரியதல்ல, அது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தழுவியது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இறை உதவியை பெறுவதற்கும் வெற்றி பாதையில் பயணிப்பதற்கும் உண்டான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் எதிர்பார்க்கிற வெற்றியை, நாம் எதிர்பார்க்கிற நிம்மதியை, நாம் எதிர்பார்க்கிற நெருக்கடியில் இருந்து உண்டான அந்த தீர்வை அவன் தருவதற்கு நமக்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பாவங்களில் இருந்து நாம் விலகி நிற்க வேண்டும் என்பதை மூமின்களாக, உண்மை முஸ்லிம்களாக, அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சமூக மக்களாக இருக்கிற நம்மிடத்தில் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அருமையானவர்களே, இஸ்லாமிய சமூகம் எவ்வளவோ சோதனைகளை அனுபவித்து வருகிறது. அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக நாம் எவ்வளவோ துஆக்களை, பிரார்த்தனைகளை செய்கின்றோம். இன்றைக்கு எவ்வளவோ நெருக்கடிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாசிசவாதிகள் நமக்கு எவ்வளவோ நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள். நம்முடைய ஷரியத்தில் அவர்கள் கை வைக்கிறார்கள், பர்தாவினுடைய விஷயத்தில் கை வைத்தார்கள், இப்படி நம்முடைய வக்ஃபினுடைய விஷயத்தில் அவர்கள் கை வைத்தார்கள். இப்படி ஒவ்வொன்றாக கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையையும், நமக்கு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளையும் நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிராக நாம் துஆவும் செய்கின்றோம். எந்த அளவுக்கு நாம் கேட்கிற அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கிறான். யா அல்லாஹ், அவர்களை ஆட்சி பீடத்தில் இருந்து அகற்றிவிடு, பாசிச வாதிகளை நீ அழித்து விடு, அவர்களை நீக்கிவிடு, நல்ல ஆட்சியாளர்களை எங்களுக்கு கொடு என்றெல்லாம் நாம் துஆ கேட்பது அவர்களுக்கு என்ன தெரியாத ஒன்றா? அவர்களும் அறிந்துதான் வைத்திருக்கிறார்கள், தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். நாம் இப்படியெல்லாம் அவர்கள் அழிய வேண்டும், ஒழிய வேண்டும் என்பதாக பாசிசவாதிகளுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே, ஏக இறைவனிடத்திலே நாம் துஆ செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்ததற்கு பிறகும் அவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 655 அந்த காலகட்டத்தில் பகதாதில் தாத்தாரியர்களுடைய அட்டூழியம் மிக கடுமையாக இருந்த அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் என்றாலே கொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கான அந்த விதியாக இருந்த அந்த சமயத்தில், அப்பொழுது தாத்தாரிய இளவரசன் தைமூர் என்பவன் ஒரு வழியாக அவன் படைகளோடு சென்று கொண்டிருக்கிற போது ஒரு குடிசை ஒன்று இருப்பதை பார்க்கிறான். அங்கே ஏதோ முணுமுணுக்கிற சத்தங்கள் கேட்கிறது. என்ன என்று, அது உள்ளே யார் இருக்கிறார்கள் என்று அவன் பார்க்கிற போது அங்கே ஒரு ஆசிரியர் ஒருவர், ஒரு ஆலிம், இறைநேச செல்வர் ஒருவர் மாணவர்களுக்கு ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் அந்த இறைநேசரை அழைத்து அந்த தாத்தாரிய இளவரசன் பேசினான். நீங்கள் அல்லாஹ்வை ஒருவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், இறைவன் ஒருவனையே நாங்கள் முஸ்லிம்கள் வணங்கக்கூடியவர்கள் என்பதாக சொல்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய இறைவன் உங்களை யாரை கண்ணியப்படுத்துகிறானோ அவர்கள்தான் வெற்றி வாகை சூடுவார்கள், அவர்களுக்குத்தான் கண்ணியம் கிடைக்கும். அப்படியானால் இப்பொழுது நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் யாரை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், யாருக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறான்? ஓர் இறைவனை வணங்குவதாக சொல்கிறீர்களே, உங்களை இறைவன் கண்ணியப்படுத்தவில்லை, உங்களுக்கு அல்லாஹ் அந்த இறைவன் துணை செய்யவில்லை. தாத்தாரியர்களாக இருக்கிற எங்களைத்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவனுக்கு நாங்கள் மாறு செய்தாலும், அவனை நாங்கள் வணங்காவிட்டாலும் அந்த தாத்தாரியர்களாக இருக்கிற எங்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கிறது. இஸ்லாமியர்களாக, முஸ்லிம்களாக இருக்கிற நீங்கள் அடிக்கப்படுகிறீர்கள், ஒடுக்கப்படுகிறீர்கள், நசுக்கப்படுகிறீர்கள், நீங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய உதவி யாருக்கு இருக்கிறது? இஸ்லாமியர்களாக, முஸ்லிம்களாக இருக்கிற உங்களுக்கு இருக்கிறதா, அல்லது தாத்தாரியர்களாக இருக்கிற எங்களுக்கு இருக்கிறதா? எங்களைத்தான் அந்த அல்லாஹ், உங்களுடைய இறைவன் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், எங்களுக்குத்தான் வெற்றியை தந்து கொண்டிருக்கிறான், உங்களுக்கு அல்ல. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதாக அந்த தைமூர் மன்னன் கேட்டபோது அந்த இறைநேச செல்வர் அவர் சொன்னார்,
இல்லை, நிச்சயமாக நீ சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நீ சொல்றது போல இல்லை என்பதாக சொன்னார். எவ்வளவு தைரியம் இருந்தால் நான் சொல்லுகிற என்னுடைய கருத்துக்கு மறுத்து நீர் பேசுவீர் என்பதாக அந்த மன்னன், தாத்தாரிய மன்னன் கேட்டான். ஆம், நீ சொல்வதை எந்த காலத்திலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு ஒன்று தெரியுமா? ஆட்டு மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆடு மேய்ப்பாளர் இருக்கிறாரே, அவர் ஆடுகளை, நிறைய ஆடுகள் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதை அப்படியே மேய்த்து கொண்டு செல்வார். அந்த ஆடு மேய்ப்பாளர் அந்த ஆடை மேய்த்து செல்லுகிற போது அவரிடத்தில் சில வேட்டை நாய்களை கையில் பிடித்து செல்வார். எதற்காக தெரியுமா? அந்த வேட்டை நாய்கள் ஏதாவது அந்த ஆட்டு மந்தைகள் சென்று கொண்டிருக்கிற போது, மந்தையோடு மந்தையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆடுகளில் ஏதாவது சில ஆடுகள் எல்லை மீறக்கூடும், அந்த மந்தையை விட்டும் கடந்து செல்லக்கூடும், அந்த ஆடுகளினுடைய கூட்டத்தை விட்டும் அது வழிதவறி செல்லக்கூடும். அப்படி வழிதவறி செல்கிற போது, அந்த எல்லையை கடக்கிற போது, அந்த ஆடு மேய்ப்பாளருக்கு கட்டுப்பட்டு அது நடக்காமல் இருக்கிற போது, அந்த ஆடு மேய்ப்பாளர் கொண்டு செல்கிற அந்த வேட்டை நாய் இருக்கிறது, அதை ஏவி விடுவார். அப்படி ஏவி விடுகிற போது அந்த வேட்டை நாய் எந்த ஆடு வழிதவறி சென்றதோ, எல்லை தாண்டி சென்றதோ, மேய்ப்பாளருக்கு கட்டுப்படாமல் சென்றதோ, அந்த நாயை கவ்வி பிடித்து கொண்டு வந்து அந்த ஆடு மேய்ப்பாளரிடத்தில் சேர்க்கும். அப்படி சேர்க்கிற போது அந்த எல்லை மீறி சென்ற அந்த ஆடு, தனியாக சென்ற அந்த ஆடு, அதற்கு அந்த வேட்டை நாய் பிடித்து வருகிற போது சில நேரங்களில் காயங்கள் அதற்கு ஏற்படலாம், அதற்கு உயிர் போகும் நிலை கூட ஏற்படலாம். அப்படியே காயங்களோடு அது பிடித்து கொண்டு வந்து இந்த கூட்டத்தோடு சேர்த்தலை செம்மைப்படுத்தும் என்பதாக சொல்லிவிட்டு அந்த இறைநேசர் சொன்னார். இதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான்தாரிகளாக அவனை நம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கிற எங்களில் யாராவது பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வினுடைய கட்டளை அவர்கள் மீறி நடக்கிற போது, அல்லாஹ்வினுடைய அவன் வகுத்திருக்கிற அந்த எல்லை கோட்டை தாண்டி அந்த மக்கள் போகிற போது, எப்படி ஆடை எல்லை கோட்டை தாண்டி செல்கிற ஆடை பிடிப்பதற்காக வேண்டி அந்த வேட்டை நாய் பயன்படுத்தப்படுகிறதோ, அதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கண்ணிய குறைவாக நடத்தவில்லை. கண்ணியமாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறான். கண்ணியமான வாழ்க்கை என்பது அவனுக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்வதுதான். அப்படி கட்டுப்பட்டு வாழாமல் பாவங்கள் எங்களிடத்திலே மிகைத்து விடுகிற போது, அவனுக்கு கட்டுப்படாமல் எல்லை தாண்டி நாங்கள் சென்று விடுகிற போது, நாங்கள் கட்டுப்படாமல் ஹராம் ஹலாலை பேணாத ஒரு வாழ்க்கையை வாழுகிற போது, இல்லை இல்லை இப்படி நீங்கள் வாழக்கூடாது, எல்லை தாண்டி செல்லக்கூடாது, நீங்கள் ஹராம் ஹலாலை பேணி வாழ வேண்டும், எனக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்துவதற்காக, எங்களை கண்ணியப்படுத்துவதற்காக, எங்களை பண்படுத்துவதற்காக உங்களை போன்ற நாய்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சமயங்களில் ஏவி விடுகிறார். நீங்கள் எல்லாம் நாய்கள், நாங்கள் கண்ணியமானவர்கள் என்பதாக அந்த இறைநேச செல்வர் சொன்னார் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அருமையானவர்களே, நமக்கும் இது பொருந்தும். இந்த உதாரணத்தை விளங்கிக் கொண்டால் போதுமானது. நாம் பாசிசவாதிகள் நம்மை நெருக்குகிறார்கள் என்பதாக சொல்கிறோம், நமக்கு ஏகப்பட்ட தொல்லைகளை, இடையூறுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறோம், நம்முடைய ஷரியத்தின் மீது கை வைப்பதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதாக பேசுகிறோம். எவ்வளவோ இன்னல்களையும் தொல்லைகளையும் அவர்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு இன்னல்கள் கொடுக்கப்படுகிறது, இவ்வளவு தொல்லைகள் கொடுக்கப்படுகிறது என்று நாம் மனம் நொந்து விடுகிறோம் என்று சொன்னால், அந்த உதாரணத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் நமக்கு இங்கே சொல்லப்பட வேண்டும் என்பது நோக்கமல்ல, சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு விளங்கி இருக்கும். நாமெல்லாம் கண்ணியமானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நல்ல வாழ்க்கை அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். அப்படி நாம் அதிலிருந்து மீறுகிற போது, பாவமான காரியங்களை நாம் செய்கிற போது, பாவங்கள் சமூகத்தில் எல்லை மீறி நடக்கிற போது, பாசிசவாதிகளை நம்மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறிவிடுகிறான். நெருக்கடியான சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்த வைக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தாத்தாரியர்களை கடைசியில் எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அய்யூபி மன்னர் ஒருவர் வெற்றி கொண்டார் என்பது வரலாறு. அவருக்கு தாத்தாரியர்களோடு அவர் போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய, எதிர்ப்பதற்கு துணிந்து நின்ற அந்த சமயத்தில் அந்த தாத்தாரியர்கள் அவர்கள் காபிர்களாக இருந்தாலும்
அந்த இஸ்லாமியராக இருக்கக்கூடிய அந்த மன்னருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் இந்த சமூகத்திற்கு படிப்பினைக்குரிய ஒரு கடிதம் என்பதனால் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அருமையானவர்களே, அந்த கடிதத்தில் அந்த தாத்தாரியர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், துஆவுக்கும் அலைனா லா யஸ்மாஉ, நீங்கள் எங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள், உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது சொன்னது முஸ்லிம்கள் அல்ல, அந்த காபிர்கள் தாத்தாரியர்கள் சொன்னார்கள். லிஅன்னக்கும் அகல்துமுல் ஹராம், காரணம் என்ன தெரியுமா? ஹராமானவற்றை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், சத்தியத்தை மீறி நீங்கள் நடக்கிறீர்கள், பெற்றோர்களை நோவினை செய்கிறீர்கள். இப்படி ஹராமிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய துஆவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்பதாக அந்த தாத்தாரியர்கள் அந்த இஸ்லாமிய மன்னருக்கு எழுதிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். அல்-யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இது குர்ஆனினுடைய வசனத்தையும் அவர்கள் அந்த கடிதத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நீங்கள் இழிவு என்னும் வேதனையை அனுபவியுங்கள் என்பதாக அவர்கள் அதிலே எழுதியிருந்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் குறித்து, முஸ்லிம்கள் குறித்து, காபிர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் எந்த அளவுக்கு உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு பாசிசவாதிகளுக்கு எதிராக நாம் துஆ செய்கிறோம், கையேந்துகிறோம், நெருக்கடிகள் நீங்க வேண்டும் என்பதாக துஆ செய்கிறோம். அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை, நம்முடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லையே. எவ்வளவோ ஷரியத்திலேயே கை வைத்து விட்டார்களே, வக்ஃபினுடைய நிலத்திலேயே கை வைக்க வந்து விட்டார்களே, இன்னும் என்னென்னலாம் அநியாயம் செய்ய போகிறார்களோ தெரியவில்லையே. அல்லாஹினுடைய உதவி எப்பொழுது வருமோ? அல்லாஹ் நமக்கு உதவி செய்து விட மாட்டானா? நெருக்கடியை நீக்கிவிட மாட்டானா? ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விட மாட்டானா என்றெல்லாம் நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம், ஆசைப்படுகிறோம், துஆ செய்கிறோம். அப்படி செய்கிற அந்த துஆ அந்த பாசிஸ்டுகளுக்கு தெரியாதா? நாம் இப்படித்தான் துஆ செய்வோம் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இப்போ சமீபத்துல கூட ஒரு வீடியோ கிளிப் ஒன்றை பார்க்க நேர்ந்தது. காபத்துல்லாவுக்கு சென்ற ஒரு ஆலிம் அந்த காபத்துல்லாவுக்கு முன்னால் நின்று அவர் உம்ராவினுடைய வழிகாட்டியாக சென்றிருக்கிறார். அந்த மக்களுக்கெல்லாம் இந்த பாசிசவாதிகளை குறித்து அவர்கள் அழிய வேண்டும், ஒழிய வேண்டும் என்பதாக துஆ செய்கிறார். ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதாக துஆ செய்கிறார். அதை அவர்கள் பாசிசவாதிகள் அவர்களுடைய பக்கத்தில் போட்டு, பார்த்தீர்களா இந்த முஸ்லிம்கள் காபத்துல்லாவுக்கு போய் அங்க வணங்குறது வேலையை விட்டுட்டு நம்மளை பத்தி தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் பதிவு போடக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்பதாக. இல்லை இல்லை, நம்மை விட அதிகமாக அவர்கள் இஸ்லாத்தை அறிந்துதான் வைத்திருக்கிறார்கள். நாம் என்ன துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் அவர்கள் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் என்ன தைரியத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், என்ன ஒற்றுமை நம்மிடத்தில் இருந்தால் வெற்றி கிடைக்குமோ அந்த ஒற்றுமை நம்மிடத்தில் இல்லை. எந்த ஹராம் ஹலாலை பேணினால் வெற்றி கிடைக்குமோ அந்த ஹராம் ஹலால் நாம் பேணுவதில்லை. என்ன பாவங்களை செய்யக்கூடாது என்று நாம் வணங்குகிற அல்லாஹ் சொல்லுகிறாரோ அதற்கு மாற்றமாக பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற போது அந்த வெற்றி நமக்கு கிடைக்காது. அதே போல ஆபாசங்களில் மூழ்கிய ஒரு சமூகமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற போது, போதைக்கு அடிமையான ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் வளர்ந்து நிற்கிறது என்கிற போது, நாளைய பற்றிய சிந்தனை இல்லாத இளைஞர்களாக இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்கிற போது, சமுதாயத்தினுடைய சிந்தனை இல்லாத இளைஞர்கள் வளர்ந்து நிற்கிறார்கள் என்கிற போது, இதையெல்லாம் அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு வேண்டும், இதுதான் எங்களுக்கு வேண்டும். நீங்கள் என்னதான் முட்டி தொழுதாலும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் வணங்குகிற உங்களுடைய இறைவன் உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படாது. துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் ஹலால் ஹராம் பேண வேண்டுமே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட உண்மையான மூமின்களாக முஸ்லிம்களாக இருக்க வேண்டுமே. நீங்கள் அப்படி இல்லையே என்பதாக காபிர்கள் எண்ணுகிற நிலை இருக்கிறது என்று சொன்னால், அந்த தாத்தாரியர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அந்த கடிதத்தில் அவர்கள் பதிவு செய்தார்கள், நாங்கள் காபிர்களாக இருக்கலாம், நீங்கள் பாவிகளாக இருக்கிறீர்கள் என எழுதியிருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு இது பொருந்துமா பொருந்தாதா? தாத்தாரியர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் இருந்தது முஸ்லிம்கள் குறைவாக இருந்தாலும் காபிர்கள் அதிகமாக இருந்தாலும், முஸ்லிம்கள் கண்டு காபிர்கள் அதிகமாக இருக்கிற காபிர்கள் பயந்தார்கள், அந்த காலம் முடிந்து விட்டது என்பதாக எழுதியிருந்தார்கள். பத்ருடைய யுத்த களத்தை ஞாபகத்திற்கு கொண்டு வாருங்கள்.
முஸ்லிம்கள் குறைவாக இருந்தாலும் காபிர்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த காபிர்களுக்கு முஸ்லிம்களை பற்றிய அச்சமும் பயமும் இருந்தது. தாத்தாரியர்கள் எழுதினார்கள், அந்த காலம் முடிந்து விட்டது, இப்பொழுது நீங்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நாங்கள் குறைவாக இருந்தாலும் உங்களை பற்றிய அச்சமோ பயமோ எங்களுடைய உள்ளத்தில் இல்லை, எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நீங்கள் தோல்வியே சந்திப்பீர்கள் என்பதாக அவர்கள் எழுதினார்கள் என்று சொன்னால் அதில் ஏராளமான பாடமும் படிப்பினையும் நமக்கு இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பாவத்தில் இருந்து நாம் விலகி நிற்க வேண்டும், நம்மிடத்தில் மாற்றம் வர வேண்டும், நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். அதுவே நம்மை வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க செய்யும். மேற்குலக சூழ்ச்சிகள், இஸ்ரேலிய காழ்ப்புணர்ச்சிகள், பாசிசத்தின் சதிகள் என எல்லாவற்றிலிருந்தும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம் உம்மத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமான வெற்றியை கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்